நண்ட ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நண்டை போலவே சின்ன சுயநலமும் கடகராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் தன்னோட எல்லையை எப்படி நண்டு ஆக்ரோஷமாக பாதுகாக்குதோ அதுபோல் கடகராசியில் இருக்கிற நீங்கள் யாருக்காகவும் தன்னோட எல்லையை யாராச்சும் தொட்டாலும் அவங்கள தாக்கவுமே தயங்க மாட்டீங்க. நீங்கள் கடகராசியோட அதிபதி சந்திர பகவான். அதாவது இந்த சந்திரன் எப்படி வளர்ந்து தேயுதோ அது போல தான் இந்த ராசிக்காரங்களும். உங்களோட குணாதிசயம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. குழந்தைத்தனம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். குழந்தைத்தனம் மிக்க கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு செயல்லையுமே அந்த செயல் சரியாக வரணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீங்க? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் எப்படி பெற முடியும்? அதற்கு ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசி அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் பகவான் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. பௌர்ணமி தினத்தில் முழு நிலவு வரக்கூடியது அப்போது சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்க. அதே போல் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இப்போ கூட நீங்கள் மனசார அம்மனை நினச்சிக்கிட்டு உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனை தொடர்ந்து நீங்கள் திங்கட்கிழமையில் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கூடிய விரைவில் அந்த நல்ல காரியம் கைகூடும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மன் பொதுவாகவே பிடிக்கும்னா அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம், நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அம்மனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜாதக ரீதியாக சரியான தீர்வு பெறணும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துட்டோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும். கடகராசி, இந்த ராசியில் பிறந்தவங்க பலசாலிகளாக இருப்பீங்க, தைரியசாலிகளாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை மிக்க நபர்களாக இருப்பீங்க. அன்பு செலுத்துறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்னா வெளியிலேருந்து யாரும் உங்களை ஊக்குவிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களே உங்களை ஊக்குவிச்சுக்குவீங்க. ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் சகஜமாக பழகக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணிச்சல் தான். நகைச்சுவை உணர்வோடு எல்லோரையுமே பேசி கவர்ந்திழுத்துடுவீங்க. சிரிப்பு, அழுகை எதுவாக இருந்தாலும் சரி குரலை அதிகப்படுத்தாமல் வெளிப்படுத்துவீங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே மென்மையானவங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவிச்சுக்குவீங்க. கோபத்தை கூட அமைதியாக தான் காட்டுவீங்க. அப்படி கோபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு நபர் பிடிக்கல அப்படின்னு கோவப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட வருஷ கணக்கில் கூட பேசாமல் இருந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு கோபம் உங்களோட மனதில் இருக்கும். கோபத்துலேயுமே ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்ககிட்ட தாங்க. சரியான விஷயமா இருந்தால் புரிஞ்சுப்பீங்க. தப்பு பண்ணாங்களா கட்டாயம் கோபப்பட்டு அவங்கள சரி செய்ய பார்ப்பீங்க. ஒருத்தர்கிட்ட குறை இருந்தாலுமே அதை பெரிதுபடுத்த மாட்டீங்க. பழகியவங்கள ஆபத்தில் இருந்தாங்கன்னா ஓடி போய் உதவி செஞ்சு ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் அறிந்து பேசுவீங்க. எல்லோருக்குமே சூழல் அறிந்து உதவி செய்வீங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க தான் நீங்கள். யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பிடுங்க மாட்டீங்க. கனிவாக நடந்துக்குவீங்க. இலகிய குணம் உங்களை ரொம்பவுமே சாதுவாக வச்சுக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நடக்கிற சரி தப்பை தயங்காமல் சொல்லக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உயர்ந்த லட்சியெல்லாம் நிறையா இருக்கும்.
எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். இந்த கடகராசி ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால தண்ணீர் இருக்கும் பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது நதிக்கரையோரம், கடற்கரையோரம்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே தனாதிபதி சூரியன் இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் தன வரவிற பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்கர இயக்கத்தில் தான் இருக்குது. இது வந்துட்டு குருவின் பார்வை சனி மீது பதியும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும். அரசியல் பொது நலத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பம் வரும். அஷ்டமத்து சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு உங்களோட காரியத்தை செயல்படுத்தினா திட்டமிட்டபடி நன்மைகளை பெற முடியும். அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வரும் பொழுது இந்த கடக ராசிக்கு 4, 11 இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். லாபதிபதி சுக்கிரன் விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் விரயம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வீடு மாற்றம் நடக்கலாம், இடமாற்றம் கூட வந்து சேரலாம். வேலையில் கவனமாக இருங்க. மன வலிமை கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். எதிர்பாராத செலவுகளால் சில நேரத்தில் தடுமாற்றமும் வரும். அதே போல் அரசு வழியில் நீங்கள் சரியாக முறையாக நடந்துக்கோங்க. எந்த ஒரு வரவு செலவையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலையும் வரும். மற்றபடி வீட்டிற்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சகஜமான சூழ்நிலை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீண் விரயத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா உங்களோட செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் நல்லதாக நடக்கும். கன்னி ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாயை அமைய போறாரு. அவர் சகாயஸ்தானத்தில் வரும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனா என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை வரும். பஞ்சாயத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். இதுவரைக்கும் தடையாக இருந்த சுபகாரிய பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுமே குறையும். பூர்வீக சொத்து விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் அமையும். பாகப்பிரிவினை ரொம்பவுமே சுமூகமாக இந்த காலகட்டத்தில் உண்டாகும். 18ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு புதன் பகவான் வராரு. இந்த ஒரு காலகட்டம் உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர். விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்தில் வரும் பொழுது சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். சகோதர வழியில் நீங்கள் கொடுத்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட இல்லத்தில் நடைபெறும் சுப காரியத்தை நீங்கள் முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி வைப்பீங்க. மாமன் மைத்துனன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். தொழில் மாற்ற சிந்தனை அதிகரிக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடும். சூரியனோடு புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகம் இப்போ உருவாகிறதுனால கல்விக்காக கடகராசி அன்பர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். அரசு வழி வேலைக்காக எடுத்த முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நெருக்கடியாகலும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்களோட உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கு புதிய பாதை உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் ஏற்பட்ட தடை விலகும். பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். சொல்லப்போனால் வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க. வரவு செலவில் கரெக்டாக நடந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் செலவு செய்கிறது குறைச்சிக்கிட்டாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
எல்லா விதத்திலையுமே கடகராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.